மச்சி என் ஃப்ரெண்டு கோல்டை பற்றி கொஞ்சம் பேசியிருந்தாண்டா. அவன் ஏதோ 26 கேரட் புதுசாக வந்திருக்காமே. அந்த கோல்டு 24 கேரட்டோட கம்பேர் பண்ணால் 30,000 கூட வருதா மேடம்? அது 26 கேரட் கோல்டா? அது 30,000 கூட வருதா? எவன்டா அந்த ஃப்ரெண்டு உனக்கு? இதுமாரி புதுசாக கதை அடிச்சுன்னு வரான். நான் ரொம்ப நாளாக பார்த்துக்கிறேன். ஏமா அந்த ஃப்ரெண்டு எவனா? டேய் அவன் தானே ஜேம்ஸு. ஓ அந்த ஆடு தடியா? அதை விடு. டேய் இன்னி வரைக்கும் சில பேருக்கு இல்லை கொஞ்சம் பேருக்கு கோல்டை பற்றி சில விஷயம் தெரியாமல் தானே இருக்குது. அதில் முக்கியமான விஷயம் இந்த கோல்டுக்கு பின்னாடி கே வருது பற்றி. அந்த கே எதுக்கு வருது, அதுக்கான மீனிங் தான் என்ன, அது என்ன தான் குறிக்குது. அதில் கேரட்டுன்னு அந்த கோல்டு கேரட்னு சொல்கிறாங்கல்ல, 24 கேரட் 22 கேரட் சொல்கிற பார்த்தியா? 22 கேரட் ஏன் சொல்கிறாங்க, அதுக்கு என்ன தான் அர்த்தம்? அப்புறம் 24 கேரட் ஏன் பியூர் கோல்டுன்னு சொல்கிறாங்க, அதே கோல்டு பிஸ்கெட்டாகவும் காயினாக சேர்க்குறாங்க. 22 கேரட் எல்லாம் ஜுவல்லரியாக சேர்க்குறாங்க. இதை பற்றி பக்காவாக ஷார்ட்டாக ஒரு வீடியோ போடுறது, அதை முதல்ல பார்த்துருவோம். வெல்கம் பேக் டு அவர் வீடியோ. இந்த வீடியோவில் கேவை பற்றி கொஞ்சம் 24 கேரட் கோல்டு நம்ம சொல்கிறோம்ல, அதுக்கான மீனிங் நம்ம கோல்டு வாங்கணும்னா அந்த கோல்டு செக் பண்ணும்போது 24 இடம் வந்துருமா இல்லை 24 கிலோ தான் கோல்டு வருமா, அதெல்லாம் 24 கேரட் நம்ம சொல்கிறோமா, அதுக்கு அதான் மீனிங்காக சொல்லிட்டு உங்களுக்கு டவுட்டாக இருக்கும். இதுக்கான சரியான மீனிங், அந்த காலத்தில் ஒரு ராஜா கிட்ட தான் பியூரான கோல்டு இருந்தது, ரோமன் காயின் கோல்டு இருந்தது. சரிங்களா? அந்த கோல்டை வந்து எதில் எடை போடுறது, எதில் வந்து தான் மெஷர் பண்ணுறது, பியூரான கோல்டு எதில் மெஷர் பண்ணுறது ஒரு டவுட் இருக்குது. இந்த டைமில் தான் நான் கிடைச்சா அந்த கெராப் போட்டு இன்னும் கிளியராக சொல்லணும்னா, அந்த காலத்தில் கெராப் ட்ரீன்னு ஒரு ட்ரீ இருந்தது. சரிங்களா? அந்த கெராப் ட்ரீலேருந்து வந்த சீடு பேர் தான் கெராப் சீடு. அந்த சீடை தான் அந்த கோல்டு காயினை மெஷர் பண்ண யூஸ் ஆச்சு. அப்போ மெஷர் பண்ணும்போது அந்த காயினோட ஈக்குவல் வெயிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 24 கெராப் சீடுன்னு வந்தது. சரிங்களா? அந்த கெராப் சீடு ஏன்டா அப்போ ஏன் கெராப் சீடுன்னு சொல்லணும், 24 கெராப் சீடுன்னு சொல்லாமல் ஏன் கேரட்னு சொல்கிறேன் கேட்டிங்கன்னா, இந்த கேரட் வந்து கிரீக் வேர்டில் மீன் படி தான் கேரட் சொல்கிறாங்க. கெராப் சீடும் கேரட்டும் வந்து சேம். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அந்த காலத்தில் 24 கேரட் வந்து அந்த கோல்டு காயினுக்கு ஈக்குவலான வெயிட் வந்ததால் அப்போலேருந்து முடிவு பண்ணிட்டாங்க பியூரிட்டியான கோல்டுனா 24 கேரட் தான், 24 சீடு தான். அதால் தான் வந்து இப்போ வந்து நம்ம 24 கேரட்டை வந்து அப்போலேருந்து அந்த பேரை வச்சுட்டு இருக்கோம். அதால் நீங்கள் எந்த கோல்டு எடுத்துக்கினாலும் 24 கேரட் சீடு தான் வரும்னு சொல்லிட்டு வெயிட் வரும்னு சொல்லிட்டு நினைக்கக்கூடாது. இப்போ ஒரு எக்ஸாம்பிள், நீங்கள் கோல்டு கதையை விட்டுருங்க. இப்போ 10 ரூபா மில்க் பிஸ்கெட் வச்சுக்கோங்க. அந்த மில்க் பிஸ்கெட்டுக்குள்ளே 24 மில்க் பிஸ்கெட் இருக்குது. அந்த மில்க் பிஸ்கெட்டில் 10 8 தான் இருக்கும். ஏமாத்தாங்க, அந்த கதையை விட்டு போங்க. 24 மில்க் பிஸ்கெட் கூட அசியூம் பண்ணிங்க. இப்போ அந்த மில்க் பிஸ்கெட் பாயில் 24 பார்ட் ஆஃப் மில்க் பிஸ்கெட் இருக்குது. அந்த 24 பார்ட் ஆஃப் மில்க் பிஸ்கெட்டில் எந்த கலப்படமும் கிடையாது. அந்த 24 பார்ட்டும் சேமாக தான் இருக்குது, ஒரே டேஸ்ட்டில் தான் இருக்குது, ஒரே ஷேப்பில் தான் இருக்குது. இப்போது அது ஒன்றா சேமாக இருக்கிறதால 24 பார்ட்டும் வந்து சேமாக இருக்கிறதால வந்து அதை 24 கேரட்னு சொல்கிறோம். 24 பார்ட்டாக பிரித்து அதை கோல்டு பிஸ்கெட்டாகவும் கோல்டு காயினை தான் சேர்க்க முடியும். இப்போது அதே மில்க் பிஸ்கெட் பாக்கெட்டில் 22 பிஸ்கெட் மட்டும்தான், கோல்டு 2 பிஸ்கெட் வந்து ஏதோ ஒரு அலாய் மெட்டல் காப்பரோ சில்வரோ எதை ஆட் பண்ணியிருக்காங்க, அதை வந்து ஜுவல்லரியாக மேக் பண்ணுறேன். இப்போ அதே 18 கேரட் பார்த்தீங்கன்னா 18 பிஸ்கெட் மட்டும்தான் கோல்டு, மிச்சம் 6 பிஸ்கெட் வந்து வேறு மெட்டல். இதே போல் தான் நம்ம கேரட்டுக்கு ஏற்ற போல் பியூரிட்டி ஆஃப் கோல்டு வந்து சேஞ்ச் ஆகும். எவ்வளோ கேரட் அதிகமாக இருக்கோ பியூரிட்டி வந்து அதிகமாக இருக்கும், எவ்வளோ கம்மியாக இருக்கோ பியூரிட்டி வந்து கம்மியாக இருக்கும். அதுக்கு பதிலாக வேறு மெட்டல். இதில் முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, கேரட்டை நீங்கள் எவ்வளோ கம்மியாக பண்ணுறீங்களோ அதோட டியூரபிலிட்டி அதிகமாகும், ஷைனிங் வந்து கம்மியாக. அதேமாரி நம்ம டிஃப்ரெண்ட்டான எலமெண்ட்டை வந்து கோல்டு கூட ஆட் பண்ணும்போது அதோட கலரும் மாறும், அதோட ஷைனிங்கும் மாறும். அப்புறம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.